ஏற்றும் பொழுது அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, பூமியில் வைக்கும்போது எர்த் ஃபார்ம்ஸ் அது இழுத்து அழகாக கொடுக்கும். அதோட ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படியே இந்த சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இந்த கொசுவர்த்தி சுழல் மாதிரி அப்படி இருக்கும். மற்ற விளக்குல வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வீட்டுக்கு ஏற்ற விளக்கு தாமரை மாதிரி இருக்கணும். ஆனால் அகத்தில் சேரணும் பார்த்தீங்களா, அந்த சொல்லுவாங்க இந்த ஹைப்னோட்டிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி சுற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கணும். அந்த மாதிரி எனர்ஜி கொடுக்குறது தான் மண் விளக்கு. ஸோ அப்போ சுற்றி நமக்குள்ள ஒரு நம்ம இந்த விளக்க பார்க்குறோம், அந்த பார்க்குறோம் விளக்கோட பேசுகிறோம். அப்போது எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது, இது தீரணும், எனக்கு இது வேணும், இது எனக்கு வந்து என் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும், கரும்பகுதியாக இருக்கணும். அப்போது ஒரு பல்ப் எரியுது, கீழே ஒரு கேண்டில் வைக்கிறீங்க, அந்த புகை வந்து பட பட அந்த பல்பை வந்து என்னாகும், கருப்பாயிடும். அப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ரூம் டல்லாக இருக்குமா, பிரைட்டாக இருக்குமா? டல்லா தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், துடைச்சிடணும்ல. ம். துடைக்கிறது தான் விளக்கு செய்யக்கூடிய விலக்கி வைப்பது. துன்பத்தை விலக்கி வைக்கும், அழுக்கை விலக்கி வைக்கும், இருள் சூழ்ந்த அந்த எண்ணம் மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து விலக்கி வைக்கும். ஆக துன்பம் விலக்கி வைப்பதால், துன்பம் நீக்குவதால் அது விளக்கு.